ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி கோபி கிட்ட தான் நியாயம் கேட்கணுன்ற ஒரே காரணத்துக்காக வீட்டுக்கு வந்த ராதிகாவை கோபி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ரொம்பவே காயப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ராதிகா கிட்ட அவங்க உனக்கெல்லாம் என் மேல பாசமும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா நீ என்னை எப்பவோ பார்க்க வந்திருப்ப. இப்படி ஆடி அசைஞ்சு வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட ஆரம்பிக்க, உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான ராதிகாவும், நான் உங்களை பார்க்க வரலன்னு யாரு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே கோபியும், யாரு சொல்லணும், நீ வந்திருந்தா ஒருவேளை எல்லாருமே என்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாங்கல்ல, ஆனா அப்படி யாரும் என்கிட்ட சொல்லல. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபோன் கால் கூட பண்ணாம நீ பாட்டுக்கு உன்னோட வீட்டுல இருந்தனா நான் என்ன நினைப்பேன். அது மட்டும் இல்லாம இப்ப கூட என்கிட்ட பிரச்சனை பண்ணி சண்டை போறதுக்காகவே வந்திருக்கே தவிர, மத்தபடி நான் எப்படி இருக்கேன்றத நீ வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட விசாரிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ராதிகாவோ, நான் அதை விசாரிக்க தான் வந்தேன். ஆனா இங்க வந்து நீங்க பேசுறதையும் நீங்க பண்றதையும் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணவே இல்லை. ஏன்னா நீங்க இங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கீங்க. ஆனா அங்கதான் நாங்க உங்களை நினைச்சே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எங்களை பத்தின கவலை துளி கூட கிடையாது. ஏன் என்னை பத்தி இல்லைனாலும் மயுவை பத்தியாவது நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அவளை பத்தி ஒரு வார்த்தை விசாரிச்சீங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா மயு உங்களுக்காக அப்பா அப்பான்னு எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? ஏன் நீங்க மட்டும் ஒருவேளை மயுவோட உண்மையான அப்பாவா இருந்திருந்தா இப்படியா நடந்துட்டு இருந்திருப்பீங்க? இனியாவுக்கு ஒண்ணுன்னா நீங்க எப்படி போறீங்க? அந்த மாதிரி நீங்க மயுவை கவனிச்சிருக்கீங்களா? மயுவை இன்னுமே நீங்க வேற ஒருத்தரோட பொண்ணுன்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால தானே உங்களுக்கு அவ மேல பாசமே இல்ல. அது மட்டும் இல்லாம உங்களோட மனைவியா இப்ப கூட நீங்க பாக்கியாவா தான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்றது உங்களோட வார்த்தையில இருந்தே நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஏன் என்ன கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா கூட நீங்க முழுக்க முழுக்க பாக்கியாவை பத்தியும் அவங்களோட குடும்பத்தை பத்தியும் மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஆனா என்ன, இதுக்கு முன்னாடி பாக்கியா அவங்கள விட முன்னேறி போயிடக்கூடாதுன்னு அவங்கள பத்தி யோசிச்சீங்க. ஆனா இப்போ அவங்கள பத்தின எண்ணத்தை மாத்திக்கிட்டனால அவங்கள பத்தி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன் இந்நேரத்துக்கு நீங்க பாக்கியாவை விட்டு என் கூட வந்ததை நினைச்சு ஃபீல் கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்களான்னு சொல்லிட்டு கரெக்டா கோபி என்ன நினைக்கிறாங்கன்றத சொல்ல, உடனே இதை கேட்டது கோபி அதிர்ச்சியில அப்படியே அமைதியாக. ஆனா பக்கத்துல இருந்த ஈஸ்வரியோ, ஏன் என் பையன் அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு? ஏன்னா என் பையன் இந்த வீட்ல இருந்த வரைக்கும் சந்தோஷமாவும் ரொம்பவே நிம்மதியாவும் இருந்தான். ஆனா அவன் எப்ப உன்னை தேடி உன்கிட்ட வந்தானோ அப்பவே அவனோட நிம்மதியும் சந்தோஷமும் மொத்தமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவன் பாக்கியா மேல ஏதோ சின்ன மனக்கசப்போட இருந்திருக்கான். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்கிட்டு என் பையனை வளைச்சு போட்டுட்டு அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை இந்த வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டல்ல. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்திருக்கியேன்னு சொல்லிட்டு ராதிகாவை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அசிங்கப்படுத்துற மாதிரி பேச, உடனே பக்கத்துல இருந்த பாக்கியாவும் ரொம்பவே ஆத்திரத்தோட, போதும் நிறுத்துங்க. இதுக்கு மேல ராதிகாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியா கூட இருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க பண்ற தப்பு உங்களுக்கு எப்பதான் புரிய வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா உங்களோட பையன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பண்ற தப்பு எதுவுமே உங்களோட கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எதுக்காக இப்படி கொஞ்சம் கூட தப்பே பண்ணாதவங்கள இப்படி காயப்படுத்துறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க இதேதான் பண்ணீங்க. இப்ப ராதிகா கிட்ட இதேதான் பண்றீங்க. உங்களுக்கு எப்பதான் உங்களோட பையன் மேல இருக்க தப்புலாம் உங்களோட கண்ணுக்கு தெரிய வரப்போகுது? ஏன் சொல்ல போனா உங்களோட பையன் ஒருத்தனால தான் நாங்க இப்போ 2 பேருமே எங்களோட வாழ்க்கையை இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க விடுற கண்ணீருக்கு மொத்த காரணமும் உங்களோட பையன் தான். ஆனா இப்போ நீங்க எல்லார்கிட்டயுமே ஏதோ உங்களோட பையன் ரொம்பவே அப்பாவி மாதிரியும் அவங்க எந்த தப்பும் பண்ணாத மாதிரியும்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க, அவங்க தப்பு பண்ணாமலா மாமா இறக்கும்போது கூட இந்த மாதிரி இவங்க அவங்களுக்கு எந்த சடங்கும் பண்ணக்கூடாதுன்னு எழுதி வைக்கிற அளவுக்கு போயிருக்காங்க? ஏன் ஒருவேளை மாமா உயிரோட இருந்திருந்தா இப்ப கோபிய இந்த வீட்டுக்குள்ள விட்டுருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி அப்படியே அமைதியடைய, உடனே பாக்கியாவோ, உங்களுக்கு சொல்ல வார்த்தை இல்லைன்றத என்னால உங்களோட முகத்தை வச்சே புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நான் அதுக்கு என்ன பதில்? தப்பு பண்ணது உங்களோட பையன் தானே, அதை நீங்க எப்பதான் ஒத்துக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்க, ஆனா ஈஸ்வரியோ, அப்ப கூட அவன் தப்பு பண்ணான் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி திருந்தி வர்றவனை நீ ஏத்துக்காம இருக்கிறது என்ன விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியாவோ ரொம்பவே கோவத்தோட, எப்ப ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? தப்பு பண்ணிட்டு என்னை எப்படி அம்போன்னு விட்டுட்டு போனாங்களோ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, ஏன் நம்மளோட குடும்பத்தை பத்தியோ அவங்களோட குழந்தைய பத்தியுமே யோசிக்காம அம்போன்னு விட்டுட்டு போனவங்க இப்போ மறுபடியுமே வேற ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு என் கூட வருவாங்கன்னா என்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லாம, இப்ப கூட அவங்க சுத்தமா மாறவே இல்லன்றத தெளிவா என்கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. சுத்தமா சுயநலமா யோசிக்கிற ஒருத்தரை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன் இன்னும் சில வருஷத்துல அவங்களுக்கு வேற ஒரு பொண்ண பிடிச்சிருந்தா மறுபடியும் என்ன விட்டுட்டு போயிட மாட்டாங்கன்னு நான் எப்படி நம்புறது? அவங்கள என்னால இதுக்கு மேலயும் நம்ப முடியாது. இதுக்கு முன்னாடி நம்பி ஏமாந்தது இத்தோட முடியட்டும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட சொன்னது மட்டும் இல்லாம கோபி கிட்ட, இந்த மாதிரி ராதிகாவுக்கு உங்க மேல அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு மத்தவங்க சொன்னதை நம்பினீங்களே, நீங்க இதுக்கு முன்னாடி ராதிகா கூட எவ்வளோ நாள் வாழ்ந்திருப்பீங்க? அவங்கள பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூடவா புரியல? அது மட்டும் இல்லாம அவங்க உங்களை நினைச்சு கவலைப்படாமலா இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல நீங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க விஷயத்த கேட்ட உடனேயே மலன் கூட பார்க்காம அவங்க அழுதுகிட்டே அப்படியே ஓடி வந்தாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒய்ஃப்ன்ற பேர்ல சைன் போட்டிருக்கேன்ற விஷயத்த தெரிஞ்ச உடனே அவங்க மனசொடைஞ்சு போய் அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்புனப்ப அவங்களோட கண்ணீரை வச்சு அவங்க உங்க மேல எவ்வளோ அன்பும் பாசமும் வச்சிருக்காங்கன்றத நானே புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் அத்தை அவங்கள எவ்வளோ மோசமாவும் எவ்வளோ கேவலமாவோ பேசினாலும் அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்க கூட அவங்க வீட்டுக்கு போகாம அத்தை கூட இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தப்பவே அவங்களோட முகத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு உங்களை நினைச்சு கவலைப்பட்டாங்கன்ற விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க அத்தை சொல்ற எல்லா விஷயத்தையுமே கண்மூடித்தனமா நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அத்தைக்கு உங்க கூட தான் வாழணும்னு ஆசை, உங்க கூட கடைசி காலத்துல நேரத்தை செலவழிக்கணும்னு ஆசை. அதனால அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணலான்ற முடிவுக்கு போயிட்டனால தான் உங்களையும் என்னையும் அவங்க சேர்த்து வைக்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களையும் ராதிகாவையும் பிரிக்க இந்த மாதிரியான நிறைய வேலைகளை செஞ்சது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ராதிகா வந்திருந்தப்ப கூட நிறைய தடவை அவங்க அவமானப்படுத்தி தான் அனுப்பியிருக்காங்களே தவிர மத்தபடி அவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்ட பொலைட்டா நடக்கவும் இல்ல, அவங்களுக்கு சுத்தமா மரியாதையும் குடுக்கல. ஏன் அவங்களோட அம்மா வந்தப்ப கூட அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி தான் இந்த வீட்ட விட்டு அனுப்பி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம, ராதிகா இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா கூட அந்த நியூஸ உங்ககிட்ட சொல்லாம விட்டது உங்க அம்மாவோட தப்பு தானே தவிர, ராதிகாவோட தப்பு கிடையாது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வந்திருந்தப்ப நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல இருக்க அக்கறையால தான் அவங்க உங்கள எழுப்பாம உங்கள மட்டும் பார்த்துட்டு கிளம்ப போனாங்க. அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு அத்தை இந்த மாதிரி உங்ககிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அது எனக்கு ஏற்கனவே ஜெனி மூலியமா தெரிய வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உண்மைய உடைக்க உடனே இதை கேட்டுட்டு கோபி செம்ம ஷாக்கோட அவங்களோட அம்மாவை பார்க்க ஈஸ்வரியோ தலை குனிஞ்சு போய் பண்ண தப்பு எல்லாமே வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. உடனே கோபி அப்பனா நம்ம ராதிகா பத்தினு யோசிச்சது எல்லாமே பொய்யா? ராதிகா உண்மையாவே நம்ம மேல அக்கறையா தான் இருந்திருக்காளா? நாம தான் தேவையே இல்லாம அவளோட மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டோமோன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி ராதிகாவை பார்க்க ராதிகாவோ அழுதுகிட்டே அங்க நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கோபியை கொஞ்சம் கூட ஏறெடுத்து கூட பார்க்காம பாக்கி கிட்ட வந்து அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க பாக்கியா, உங்களை பத்தி நான் உண்மையாவே தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன். நீங்க ஒருவேளை கோபியை அடையறதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு நான் கூட தேவையில்லாம நம்பிக்கிட்டு உங்களையுமே காயப்படுத்திட்டேன். ஆனா அதுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி ஒரு தகுதியே இல்லாத ஆள் கிட்ட என்னோட அன்பையும் பாசத்தையும் கொடுத்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா எனக்கும் கோபிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறேன்ற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம பாக்கிய கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆயிட்டு நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்களோ அப்படின்னு கேட்க. ஆனா ராதிகாவோ ரொம்பவே உடைஞ்ச மனசோட அழுதுகிட்டே லைட்டா வாயில ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இல்ல இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு திரும்ப உடனே கோபியோ ராதிகா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எங்க அம்மா சொன்னதை வச்சு நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ தயவு செஞ்சு தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத, எனக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்காத, நான் உன் கூடயே சேர்ந்து வாழ்றேன்னு சொல்ல. ஆனா ராதிகாவோ எப்போ உங்களுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை மொத்தமா போச்சோ அப்பவே நம்மளோட உறவு முடிஞ்சு போச்சு. அதனால இதுக்கப்புறமாவும் நீங்களே என்கிட்ட கெஞ்சினாலும் நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட கழுத்துல இருந்த தாலியை கலட்டி அவங்க முகத்து முன்னாடி நீட்ட. உடனே இதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க கொண்டு அத்தனை பேருமே ஷாக் ஆக கோபியோ ராதிகா அப்படின்னு கூப்பிட உடனே ராதிகாவோ கூடிய சீக்கிரம் நான் இந்த வீட்டுக்கே உங்களுக்கு டிவோர்ஸ் பத்திரத்தை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள திரும்பி கூட பார்க்காம கெத்தா கிளம்பி போறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு பாக்கியாவோ ஒரு பக்கம் செம்ம ஷாக்ல இருந்தாலும் இன்னொரு பக்கமோ ராதிகா எடுத்த முடிவு ஒரு விதத்துல அவங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து வாழ்றது ராதிகாவோட வாழ்க்கைக்கு நல்லதல்லன்னு சொல்லிட்டு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியோ அதிர்ச்சியில என்ன சொல்றது என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க.